இங்க விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ண போறீங்க, புதுசா நீங்க என்ன செஞ்சிட போறீங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் வருது. குறிப்பா தற்குறி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விமர்சனத்துக்கும் ஒரு பதில சொல்றாரு. இவர்கள் தான் உங்களுக்கு எதிராக கேள்வி கேட்க போகிற கேள்விக்குறியா மாற போறாங்க, ஆச்சரியக்குறியா மாற போறாங்க. அப்படி இருக்கிறவர்கள் நீங்க விமர்சனம் பண்ணி அவங்கள புறக்கணிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறார். எப்படி பாக்குறீங்க? இல்ல, இன்றைய அவங்களுடைய கூட்டம் என்பது ஒரு சினிமால விஜய் எப்படி பார்த்தாங்களோ, சகோதரர் விஜய் அவர்கள் எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் நிஜத்திலும் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு மெனக்கெடுவது போலத்தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சினிமாட்டிக்கா தான் எல்லாத்தையும் காமிக்கணும் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாகவே அவங்க செய்யறாங்க. கடந்த காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கரூரினுடைய வழக்கு சம்பவம் மொத்தமா தமிழ்நாட்டு அரசு மாநிலத்துக்கிட்ட இருக்கும் போது அன்னைக்கு எதிர்த்து பேசியது இதே தாவேகா கட்சியை சார்ந்த ஆதவர்ஜுனா அவர்கள். முடிஞ்சா எங்க விஜயை தொட்டு பாருங்க அப்படிலாம் பேசினாரு. அதற்கு பிறகு மொத்தமா சிபிஐக்கே மாறிடுச்சு இன்னைக்கு. அதற்கு பிறகும் இன்னைக்கு இந்த விஜயை தொட்டுட்டீங்களா அப்படின்னு அதே மாநில அரசை பார்த்து விஜய் அவர்கள் கேட்கறத பார்க்கும்போது கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல நீங்க இருக்கீங்க, தெளிவா தான் இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம முன்னாடி எடுத்து வைக்க வேண்டிய தேவை. தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அப்படிங்கிறாரு. இல்ல, அதே மாதிரி அவங்க பேசும்போது திமுகவை குறித்து விமர்சனம் வைக்கும் போது சொல்றாங்க ஒரு நெப்போட்டிசம், குடும்ப அரசியல் இப்படியெல்லாம் சொல்லி விமர்சனம் வைக்கிறாங்க. எப்படி ஐயா கருணாநிதியோ, அதற்கு பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்கள், அதுக்கு பிறகு அண்ணன் உதயநிதி அப்படின்னு சொல்லி நீங்க தொடர்ச்சியா குடும்ப அரசியல் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே அண்ணன் விஜய் அவர்கள் காங்கிரஸ் குறித்து கேள்வி எழுப்புறது இல்ல. ஏன் மோதிலால் நேரு, அதற்கு பிறகு ஜவஹர்லால் நேரு, ஏன் அதற்கு பிறகு இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி அப்படின்னு அவங்களும் குடும்ப அரசியல் தான் செய்யறாங்க அப்படிங்கறத அதை குறித்து ஒரு விமர்சனம் இதுவரைக்கும் எடுத்து வைக்கப்பாடில்லை. சமகாலத்துல கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவை எந்த இடத்திலும் கொஞ்ச நாட்களா விமர்சிப்பது இல்லை அப்படிங்கிறது தான் கரூர் சம்பவத்துக்கு பிறகு நான் புரிந்து கொள்ள வேண்டிய தேவையா இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். கொள்கை எதிரி பாஜக அப்படின்னா சமகாலத்தில் நடந்த இப்ப எஸ்ஐஆர் பிரச்சனை ரொம்ப தலை விரித்து ஆடுது அப்படின்னு தான் சொல்லணும். பாஜக அரசினுடைய ஜனநாயக படுகொலை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதை குறித்து எந்த இடத்துலயுமே பேசல. ஆனா காஞ்சிபுரத்தில் நடக்கக்கூடிய 1-2 விஷயங்களை மட்டும் பேசுறாரு. எப்போதுமே இது ஒரு பேட்டர்னாகவே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2026 தேர்தல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தானே, அப்ப தமிழ்நாட்டுல ஆளும் கட்சியை தானே நாங்க எதிர்த்து பேச முடியும், இங்க பாஜகவை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன எழுந்துச்சுன்னு கேட்கிறேன். இதற்கு முன்னாடி பாஜக விமர்சிச்சு தானே பேசுனீங்க. எங்களோட கொள்கை எதிரி பாஜக அப்படின்னீங்க, அதற்கு பிறகு அரசியல் எதிரி திமுக அப்படின்னீங்க. இவ்வளவு நாள் 2 பேரையும் பேசிட்டு இப்ப திடீர்னு அவர்களை பத்தி பேசாம இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேள்வியா நமக்கு இருக்கு. அவங்க வச்சிருக்கக்கூடிய கொள்கை தலைவர்கள்ல அம்பேத்கர் அவர்கள் நாயகன் வழிபாடு என்பது அடிமைத்தனத்துக்கு இட்டு செல்லும் பாதை அப்படின்னு சொல்றாரு. உருவமாக்கி என்னை வழிபடாதே, என்னை துருப்பு சீட்டாக ஆக்கி நீ போராடு அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்றாரு. ஆனால் இன்னைக்கும் அந்த கவர்ச்சியின் அடிப்படையில தான் நாங்க அரசியல் செய்வோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கும் அவர்கள் உதாரணமாக எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஏற்பட்ட அந்த கூட்டத்துல கூட வெளியாட்கள்லாம் வராம தடுத்து நிறுத்தி இருக்காங்களா, இந்த ஏற்பாடு தான் அரசியல் படுத்தாததின் அறிகுறி அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஒரு காரணம் சம்பத்குமார் சொன்னார் இல்ல, எஸ்ஓபி இன்னும் வெளியிடப்படல, அது இதுல ப்ராசஸிங்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு மக்கள் கூட்டத்தை நடத்திட முடியாதுங்கிற அடிப்படையில் அது ஒரு கட்டுப்பாடோட நடத்துறோம். இந்த எஸ்ஓபி, இந்த சம்பவங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை இந்த மண்ணில் நடந்தது தானே. அப்ப என்ன நடந்துச்சு, அப்ப அவங்களுக்கு என்ன எஸ்ஓபி இல்ல, இதெல்லாம் இவர்களே இவங்களுக்குள்ள போட்டுக்கக்கூடிய வட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். இவர்கள் துணிவாக மக்களை அரசியல் படுத்தி அவர்களை அணுதிரட்டி புரட்சிக்கு தன்னெச்சியாக தயார்படுத்தணுங்கிற நோக்கம் எல்லாம் இல்ல. ஒரு மாஸ், இவங்க சொல்ற மாதிரியே ஒரு மாஸ் அட்டென்ஷன், ஒரு பிம்ப அரசியலை மட்டும், ஒரு விளம்பர அரசியலை மட்டும் செய்தால் போதும் என்ற எண்ணத்தை மட்டும் வைத்து இன்னைக்கும் வெறும் பஞ்ச் டயலாக்ஸ் பேசி கூட்டங்களை நடத்தி நம்ம தேர்தலில் வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற கனவோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தை புரிதலா. ஒரே விஷயத்தை மட்டும் இது மட்டும் சொல்லிடுறேன். காங்கிரஸ்க்காக சொன்னார் இல்லையா, இவங்க இது விமர்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு. காங்கிரஸ் குடும்பாட்சியாக பார்க்கவில்லை. ஏன் வரேன் சார். மன்மோகன் சிங் 10 வருஷம் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. இன்னைக்கு மல்லிகார்ஜுனா கார்கே தலைவரா இருக்காரு. ஒரு கட்சி அவங்க இதுல பிரதானப்படுத்தி, ஒரு குடும்பத்தை பிரதானப்படுத்தி, இவர் தலைவர், இவருக்கு பின் இவர் மகன் தலைவர், அவருக்கு பின் அவர் பேர் தலைவர், அந்த மாதிரி காங்கிரஸ் இல்லை. அந்த மாதிரி காங்கிரஸ் சினிமா அரசியலுக்கு மட்டும் பொருந்தாது, சினிமாவுக்கும் பொருந்தும். உங்களோட ஞாபகத்துக்காக அதை சொல்றேன். சுருக்கமா உங்களுடைய கருத்து சொல்லி. இல்ல, இந்த வீடு கட்டும் வீடுகளை பற்றி பேசுகிறாங்க நடிகர் விஜய் அவர்கள். அதாவது மார்ச் 31, 2020 கொரோனா காலத்தில்
நடிகர் விஷால் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார். அதாவது நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சரி, அவர்கள் வந்து அது தயாரிப்பாளர்கள், கலைஞர்கள், அந்த மாதிரி தொழில்நுட்ப அவங்களுக்கு எல்லாருக்குமே பண்ணணும் அப்படின்னு சொன்னபோது அஜித், மரியாதைக்குரிய அஜித் அவர்கள் அல்லது ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாருமே வந்து உதவி செஞ்சாங்க. வீடு கட்டுற திட்டத்தை வந்து தயாரிப்பாளர் சங்கம் கொண்டு வரும்போது கூட எல்லாருமே ஆதரித்து அதுக்கான வேலைகளை செஞ்சாங்க. அதில் எந்த பங்களிப்பும் செய்யாத ஒரு நடிகர் யாருன்னா நடிகர் விஜய். தெரியலனா தப்பா பேசாதீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா கொடுங்க. 1 கோடி ரூபாய் பணம் அவர் கொடுத்திருக்காரு. 1 கோடி ரூபாய் பணம் அந்த பெப்சி தொழிலாளர் வீடு கட்டுறதுக்கு அவர் கொடுத்திருக்காரு. இவ்வளவு தவறா பேசினா கொந்தளிக்கிறவங்க சிஏஏக்கு நாங்க முன்னாடியே போராடணும் தகவல் பாருங்க, நான் தேதியை குறிப்பிட்டு சொல்றேன். அவர் கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. அதுக்கு எந்த உதவியும் செய்யாத ஒரு நபர் தான் இவர். இன்னைக்கு வந்து தேர்தல் நேரத்தில் வந்து நாங்கள் வந்து இதை செய்வோம் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது அதான் சொன்ன முரண்பாடுகளுடைய ஒட்டுமொத்த மூட்டைன்னு சொல்லி சொன்னேன் விஜய். அவர் ஒன்றுக்கு முன் அதாவது சொல்றது அப்படிங்கிறது சொல்றதை விட நான் செய்வேன், செஞ்சுதான் காட்டுவேன் இன்னைக்கு பேசினார்ல. நீ சினிமாவில் வந்து திரையுலகத்தில் வந்து நீங்கள் வந்து கடந்த காலங்களில் நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத பட்டியலிட்டாலே நீங்கள் வந்து அம்பலப்பட்டு தனித்து நிற்க போகிறீங்க. அதனால் இவர் வந்து சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு பொய், ஒரு தோற்றம். நீங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து ஏமாற்றுவதற்கான ஒரு வேலையை தான் இன்றைக்கி வந்து பேசியிருக்கிறார் ஒழிய ஆக்கப்பூர்வமான எந்த வேலையும் இல்லை. சரி சார், தற்குறிகளை வார்த்தைக்கு ஆளாளுக்கு ஒரு இணைப்பு சரியாயிடுச்சு. நான் வரேன், நான் எப்படி வேணா எடுத்துக்கேன். பட் நான் என்ன சொல்கிறேன், அரசியல் அறியாமைன்னு வச்சுக்கலாம் அல்லது அரசியல் புரியாமை ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க. இன்னைக்கு அவர் பேசுகின்ற பொழுது ஒன்று சொன்னார். நீங்கள் வந்து நீட்டை பற்றி பேசுகிறாரு. முனைவர் சம்பத்குமார் சொன்னார், நான் முனைவர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பற்றி சகோதரர் செந்தில்வேலை விட எனக்கு நல்லா தெரியும்னாரு. அதை நன்கு தெரிந்த சகோதரர் சம்பத்குமார் விஜய் அவர்களுக்கு சொல்லட்டும், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கும் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில்லுக்கும் என்ன வித்தியாசங்கிறத சம்பத்குமார் அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நான் நம்புகிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய நீட் எதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது, நெக்ஸ்ட் எதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது, அந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில் கொண்டு வரப்பட்ட போது மாநிலங்களவையில் திருச்சி சிவா அவர்கள் என்ன அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தார், அதை யார் எதிர்த்தா, இது எல்லாத்தையும் பேசினா இந்த அமர்வில் நேரம் இல்லை. ரைட், இதை புரியாமல் நீங்கள் பேசுறீங்க. இன்னொன்று என்ன சொல்றீங்க, நாங்கள் 100 விழுக்காடு கல்வி கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். நல்ல விஷயம் சார். மைனஸ்ல இருந்தோம். 47 வெள்ளக்காரன் சுதந்திரம் கொடுத்துட்டு போகின்ற பொழுது உத்தரப்பிரதேசம் எப்படி இருந்துச்சோ, பீகார் எப்படி இருந்துச்சோ அப்படிதான் தமிழ்நாடும் இருந்துச்சு. நான் பேசல, சட்டப்பேரவையில் ஜீவா ஆட்சிய உரை என்னிடம் இருக்கிறது. இன்னைக்கு இது வளர்ந்திருக்கிறது. இவ்வளவு சாதிய சிக்கல் கொண்ட சமூகத்தில் ஒரு பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் வளர்ந்திருக்குது. இப்ப நீங்க கல்வியில் 100 விழுக்காடு எங்கேருந்து ஆக்குவீங்க? எப்படி ஆக்க முடியும்? நான் ஒரு வாதத்துக்கு சொல்றேன், நாளைக்கு விஜயே முதலமைச்சர் ஆனாலும் ஆக்க முடியாது, அவர் ஆசைப்பட்டாலும் ஆக்க முடியாது. ஏன்னு சொல்லட்டுமா? அங்கதான் உங்களுடைய அரசியல் சூழ்ச்சியை நான் சொல்றேன். பாஜக தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து திணிக்குது, குலத்தொழிலை செய்ய சொல்லுது. இப்ப வரைக்கும் பாஜகவினுடைய தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து விஜய் அவர்கள் நடத்திய போராட்டம் எத்தனை, ஆர்ப்பாட்டம் என்ன? கொள்கை எதிரியே பாஜக தானே சார். அத போராடுங்க சார், நான் அதுதான் சொல்றேன் சார். கொள்கை எதிரி தானே. இன்னைக்கு அட்லீஸ்ட் இந்த அமர்வுல இன்னைக்கு பேசினார்ல, பாஜக என்னுடைய கொள்கை எதிரி. தேசிய கல்விக் கொள்கை என்பது கண்டிக்கத்தக்கது. பேசியிருப்பீங்களா என்னைக்காவது ஒரு நாள்? தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் சார் திமுக உங்களுக்கு ஜண்டர் கொண்டு சார். தமிழ்நாடுன்னு வருகின்ற பொழுது நீங்க தமிழ்நாடு பக்கம் தான் நிக்கணும். தமிழ்நாடு என்ற மாநிலத்திற்கு ஒட்டுமொத்தமாக தர வேண்டிய நிதியை தரமறிக்கிறது ஒன்றிய அரசு. நீங்க பேசியிருப்பீங்களா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு யார் எடுக்கணும், மாநில அரசா ஒன்றிய அரசா? நீதிமன்ற தீர்ப்பு தெளிவா வழிகாட்டுகிறது. இன்னைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பை பத்தி பேசிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அதுக்கு யார் தான் திட்டுறாரு? திமுக தான் திட்டுறாரு. நீதிமன்ற தீர்ப்புகள் மிக தெளிவாக பீகார் குறித்தும் கர்நாடகா குறித்தும் வந்த பிறகும் அப்ப இவ்வளவு செஞ்ச பிறகு நாங்க இவங்க என்னன்னு சொல்றது? அப்புறம் நீங்க சொல்றீங்க பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசினாங்க. ரொம்ப நாளைக்கு இல்ல, 55 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி பேசினா கூட பழசை பேசாதீங்கிறாங்க. நேத்து நடந்ததை நான் சொல்றேன். நேற்று தாவேகாவை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி சூசைட் அட்டெம்ப்ட். எதுக்கு? சாதிய கொடுமை தன் கட்சிக்குள் இருக்கிறது. நிர்வாகி தன்னை சாதி ரீதியாக கொடுமைப்படுத்துகிறான். இதே சென்னையை சேர்ந்த பெண் தற்கொலை முயற்சி. நீங்க அதுக்கு ஏதாவது கமிட்டி போட்டிருக்கீங்களா? ஆராய்ஞ்சிருக்கிறீங்களா? இதோட இவங்க ஒருத்தர் இல்ல, இதோட ஏகப்பட்டவே தாங்கள் பட்டியல் சமூகம் என்ற காரணத்தினாலேயே தங்களுக்கு பொறுப்புகள் மறுக்கப்படுகிறதுன்னு